ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தக்காளி கடையில் தாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சின்ன வெங்காயங்க, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் எடுத்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினோடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா வணங்க விட்டுடலாங்க. தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப குழந்தைங்கலேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க பண்ணி கொடுத்ததுக்கு. நல்லா ஒரு வணங்கி விட்டுடலாங்க எல்லாத்தையுமே. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அப்போதான் தக்காளியில் கொஞ்சம் மசிஞ்சு வரும். 1.5 ஸ்பூன் கட்டை போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு நல்லா வணங்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பொடி அப்படின்னா சாம்பார் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கிளறி விட்டுடலாங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றிக்கலாங்க. அதில் தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுடலாங்க. கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போடுறதுன்னு போட்டுக்கலாங்க. நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கிறேன். ஒரு மணமாக இருக்குங்க. இப்போ வந்து போட்டு அது ஒன்றா கிடஞ்சி வரப்போ நல்லா இருக்குங்க. பாருங்கள் எப்படி கொதிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இப்போ தண்ணி நம்ம அப்பப்போ வந்து மூடி வச்சு கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் கொட்டாம எடுத்து பார்த்தேங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பாருங்க அந்த அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சுன்ட்டு ஒரு கிளறி விட்டுட்டுங்க. நீங்களும் அப்பப்போ பார்த்து அது கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க. அப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நல்லா சுண்டி வந்துருங்க. அந்த அளவுக்கு ஓகேவா இருக்கும். தக்காளி நம்ம எடுத்து பார்த்தா நல்லா எல்லாம் இதாயிருச்சுன்னா நம்ம இப்போ தண்ணி மட்டும் எடுத்துட்டு அதாவது தக்காளியில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி பாருங்க, தண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்க தக்காளி மட்டும் தாங்க. அது தண்ணி வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி வந்து அதுலேருந்து தனியாக பிரித்து எடுத்துட்டு தக்காளி மட்டும் இருக்குங்க. இப்போ அது தண்ணி பாருங்க, இவ்வளோ தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிடலாம், நம்ம கலந்துக்கலாங்க. பாருங்க மத்து வச்சு நான் கடைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. கீழே வச்சு தான் கடைஞ்சேன். நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்படி இருக்குன்ட்டு இப்போ அந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாங்க. நான் வந்து ஒன்றாவே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக கிளறிட்டுங்க. அப்படியே சரி சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம், அதனால எப்படி இருக்கட்டும்ன்ட்டு கிளறிக்கிட்டேங்க. நல்லா டேஸ்ட் வந்து அல்டிமேட் நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாட்டுக்கு எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்றலாங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனலை வந்து எல்லாரும் கண்டிப்பாக பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. ஓகே, பாய்ங்க.